ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து திவ்ய தேசத்தினுடைய பதிவுகளை நாம சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 19வது திவ்ய தேசமாகிய திரு நாகை என்கின்ற அழகான திவ்ய தேசத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எம்பெருமான் நாராயணர் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அழகான திருத்தலங்கள்ல ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு வழிபடக்கூடிய அழகான திருத்தலங்களாக 108 திவ்ய தேசங்கள் நமக்கு விளங்குகிறது. அந்த 108 திவ்ய தேசத்தை ஒன்னொன்னா நாம சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 19வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய நாகப்பட்டினம். அதுதான் திரு நாகை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான திவ்ய தேசம். இந்த நாகப்பட்டினத்துல நிறைய தலங்கள் இருக்கு, வழிபாடு செய்யறதுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா இந்த திவ்ய தேசம் மிக மிக அழகான ஒரு திவ்ய தேசம்னே சொல்லணும். பெருமாளுக்கு இந்த திருத்தலத்துல 3 கோலங்கள் மிக அழகாக இருக்கிறது. நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு 3 கோலங்களிலேயும் இவரை நாம வழிபாடு பண்ணலாம். பெருமாள் இங்க சவுந்தர ராஜ பெருமாள் அப்படிங்கிற அழகான திருக்கோலம். சவுந்தரராஜன், அழகுல அழகுன்னு அப்படி ஒரு அழகு இந்த பெருமாளுக்கு. ஏற்கனவே பெருமாளுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் உள்ள அழகான திவ்ய தேசங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். கேசம் கூட அவருக்கு அழகான ஒரு திவ்ய தேசம் சௌரிராஜ பெருமாள்னு பார்த்தோம். ஆனா இவர் அப்படி இல்லை. எல்லாமே அழகு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ராஜாவா சக்கரவர்த்தியா அத்தனை பேரழகோடு காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம் தான். இந்த திவ்ய தேசத்தை கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு முறையாவது பார்க்கணும். ஏன்? பெருமாள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பள்ளி கொண்ட காட்சி தான். இதை யாரும் மனசுல கொண்டு வராம பெருமாளை வழிபடவே முடியாது இல்லையா? அப்போ அவர் பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்கின்றார். இந்த ஆதிசேஷன் எப்படி பெருமாளுக்கு வந்தார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருத்தலத்துக்கு போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த திருத்தலத்துல தான் ஆதிசேஷன் வந்து தவம் செய்கின்றார். ஆதிசேஷன் என்பது ஒரு நாகம். அந்த நாகம் இங்கு வந்து தவம் செய்தது எதற்காக? பெருமாளிடத்திலே வேண்டும் வரத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக தவம் செய்தது. பெருமாள் வந்து பார்த்தார், கேட்டபடியே வரம் கொடுக்க வந்துட்டார். வரம் கொடுக்க வந்த பெருமாளை பார்க்கிறார், அவ்வளோ அழகு. அப்படியே அந்த பேர் அழகுல மயங்கி போன அந்த நாகம் என்ன கேட்டது தெரியுமா? எப்போதும் உன்னை நான் பார்க்கணும், என் மேல நீ பள்ளி கொள்ளணும் அப்படிங்கிற வரத்தை கேட்டது. அவருக்கு ஏற்றா மாதிரியே பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளாக இன்னைக்கு காட்சி தருவதற்கு காரணமாக விளங்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம். நாகம் இறைவனை வழிபட்டு தனக்கு வேண்டும் வரத்தை பெருமாளிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட காரணத்தினால் இத்திருத்தலத்திற்கு நாகப்பட்டினம் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. ஆதிசேஷனை நாம நினைக்கும் போதெல்லாம் இந்த திருத்தலத்தை கண்டிப்பா நினைச்சே ஆகணும். பள்ளி கொண்ட பெருமாளை யோசிக்கும் போதெல்லாம் இந்த திருத்தலத்தை நம்முடைய மனதில் நம்ம கொண்டு வந்தே ஆகணும். அவ்வளவு அழகான திருத்தலம் தான் இந்த திவ்ய தேசம். ஆதிசேஷன் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பெருமாளுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்றது கிரேதாயுகத்துல. கிரேதாயுகத்தில் ஆரம்பிச்ச வழிபாடு கலியுகம் வரைக்கும் இந்த பெருமாளை வணங்கி எல்லாரும் நலன் பெற்றிருக்கிறார்கள். அதுல குறிப்பா அடுத்தது திரேதாயுகத்துல பூமி தேவி வழிபாடு செய்து பல்வேறு விதமான நலன்களை இந்த பெருமாளிடத்திலே பெற்றிருக்கிறார். துவாபர யுகத்துல மார்க்கண்டேய மகரிஷி வழிபாடு செய்து நலன் அனைத்தும் பெற்றிருக்கிறார். கலியுகத்துல சாலி சுகராஜா உள்ளிட்ட பலரும் வழிபாடு செய்து இந்த பெருமாளினுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 4 யுகங்களாக அனைவருக்கும் அருள் செய்யக்கூடிய ஒரு அனுகிரக தெய்வமாக இவர் எழுந்தருளி அருள் புரிகின்றார். அழகான பெருமாள் அப்படின்னு சொன்னேன். பெருமாள் அழகுன்னா தாயாரும் அழகுதானே. இங்க தாயாருக்கு சவுந்தர நாயகி அப்படிங்கிற திருநாமமே இங்கு விளங்குகிறது. அழகிய தாயாராக இங்கு அம்பிகை நமக்கு காட்சி தந்து அருள் புரிகின்றாள். அது மட்டும் இல்லைங்க, எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயத்தை இந்த கோவில்ல பார்க்கலாம். பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி வர்றது அப்படிங்கிறது எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்கிற ஒரு அற்புதமான சேவை. ஆனா தாயாருக்கு கருடி சேவை அப்படின்னு ஒண்ணு உண்டு அப்படின்னா இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த திருத்தலத்துல மட்டும்தான் இந்த அதிசயமான சேவை உண்டு. எப்படி கருடன் பெருமாளுக்கு வாகனமோ அது மாதிரி கருடி இங்கு தாயாருக்கு வாகனம். தாயாரும் பெருமாளும் ஒன்னா எழுந்தருளக்கூடிய காட்சியை இந்த திருத்தலத்துல பார்க்கலாம்.
சில ஆலயங்கள்ல இல்ல, பல ஆலயங்கள்ல தாயாருக்கு படித்தாண்டா பத்தினினே பேர். படி தாண்டி தாயார் வெளியில வந்து அனுக்கிரகமே பண்றது இல்ல. படியிலேயே உள்ளேயே கோவிலுக்கு உள்ளேயே அனுக்கிரக தெய்வமாக தாயார் இருப்பார். ஒரு சில பெருமாள் திருத்தலத்துல தான் தாயார் வெளியில சேவை சாதிப்பார். ஆனா இந்த கோவில்ல தாயார் பெருமாளோட சேர்ந்தே வருவார் கருடி வாகனத்துல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பெருமாள் அனுகிரகமும் கிடைக்கும், தாயாருடைய அனுகிரகமும் கிடைக்கும். இந்த சேவையை பார்க்கணும்னா நாகப்பட்டினத்துக்கு கண்டிப்பா நம்ம போயே ஆகணும். அழகான கருடி வாகனத்துல தாயார் எழுந்தருளி வரக்கூடிய கண்கொள்ளா காட்சியையும் இந்த திருத்தலத்துல தான் நாம தரிசனம் செய்ய முடியும். இவர் கருட வாகனத்துல காட்சி தர்ற இந்த அழகான சேவையை இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு யாருக்கு தெரியுமா நன்றி சொல்லணும்? துருவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த துருவன் என்ன பண்றாரு? உலகனைத்தையும் தான் வெல்ல வேண்டும், அதற்காக பெருமாள்கிட்ட வரம் வாங்கணும் அப்படின்னு இங்க வந்து தவம் பண்றார். தவம் பண்ற அவருக்கு பெருமாள் கருட வாகனத்துல வந்து காட்சி தந்து என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். பெருமாளை கருட வாகனத்துல இப்படி பார்த்தா நாம அர்ச்சாவதார திருமேனியா இப்ப பாக்குறோம். இதுக்கே நமக்கு மயக்கம் வருது. என்ன அழகு, என்ன பேரழகு, பெருமாள் எப்படி காட்சி தர்றார் அப்படின்னு அப்படியே மயங்கி போயிடுறோமே. நம்ம நிஜஸ்வரூபராக பெருமாளை பார்த்தா, நிஜம்மா கண்ணு முன்னாடி கருடனோட பெருமாளை பார்த்தவருக்கு என்ன கேட்க தோணும்? எப்போதும் இந்த தரிசனத்தை நான் பார்க்கணும், என்ன மாதிரியே உலகத்தவர் அனைவரும் பார்க்கணும், அதனால நீங்க என்னன்னைக்கும் இந்த கருட சேவையை எல்லாருக்கும் தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைக்கிற அதனுடைய அம்சமாகத்தான் இன்னைக்கும் நாம இந்த கருட சேவையை இந்த திருத்தலத்துல மிக சிறப்பாக சவுந்திர ராஜ பெருமாளாக இவரை நாம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த திருத்தலத்துல நரசிம்மர் கூட ரொம்ப விசேஷமான நரசிம்மரா இருப்பார். அகோபிலத்துல அவரை எப்படி 8 கையில பார்ப்போமோ அதே மாதிரி இந்த திருத்தலத்திலேயும் அஷ்டபுஜ நரசிம்மராகவே அவர் விளங்குகின்றார். 8 கரங்களோடு காட்சி தரக்கூடியவர். கேட்டவருக்கு கேட்ட வரத்தை நாளை என்ற சொல்லை அறியாமலேயே இன்றே தரக்கூடிய நரசிம்ம மூர்த்தியாக இங்க இருக்கக்கூடிய நரசிம்ம மூர்த்தி விளங்குகின்றார். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ரொம்ப அழகா அவருடைய பாடல் எல்லாமே வித்தியாசமாக பெருமாளை வர்ணித்து பாடக்கூடியவர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இங்க இவரை என்ன வார்த்தை சொல்லி வர்ணிக்கிறதுன்னே அவருக்கு தெரியல. அதனால அச்சோ அழகியவா, அச்சோ அழகியவா அப்படின்னு அச்சோ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி பெருமாளுடைய அழகை எப்படி வர்ணிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அப்படின்னா இவர் எவ்வளவு அழகிய பெருமாள் அப்படிங்கிறத நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். திருவங்கை ஆழ்வாரினுடைய அழகான பாசுரம் ஒன்று இப்ப நான் சொல்றேன். பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்து ஆரம் மின் இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்து இளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. திருவங்கை ஆழ்வார் இத்தனை அழகா மங்களாசாசனம் செய்த பெருமாளை பாடின திவ்ய தேசம் இந்த அழகான திரு நாகப்பட்டினம் என்கின்ற திவ்ய தேசம். நாகப்பட்டினம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பெருமாளை ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க. இத்தனை அழகான இந்த திவ்ய தேசத்தை ஏற்கனவே நீங்க தரிசனம் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா இவருடைய பேரழகு பார்க்க 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 திகட்டாத இந்த பெருமாளுடைய அழகை நீங்க ஏற்கனவே ரசிச்சு சுவைச்சு அனுபவிச்சிருக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கண்டிப்பா போய் ஒரு முறையாவது இந்த பெருமாளை பாருங்க. அவ்வளவு ஆற்றல் நிறைந்த அழகான பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறறதுக்கு நம்ம எல்லாருக்கும் அவர் ஒரு வழி காட்டணும் அப்படின்னு நானும் இந்த நேரத்தில் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான திவ்ய தேசத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.